இது 10th அரையாண்டுல 5 மார்க் கணக்குல கேட்ட கேள்வி 30 இல்ல சரியா? இந்த கணக்கு எப்படி போடணும்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ரொம்ப கஷ்டமான கணக்கு இதை சொல்ல முடியாது. சரி, எப்படி போடுற மாதிரி எல்ஹெச்எஸ்ல எடுத்துக்கிறோம். நம்ம எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு? ரூட்டின் 1 plus sin theta by 1 minus sin theta plus அடுத்த ரூட் போட்டு 1 minus sin theta by 1 plus sin theta அப்படின்னு இருக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இதுல LHS எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். புரியுதா? 2 secant theta கொண்டு வர போறோம். எப்படி கொண்டு வரங்கறத நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள இருக்குது அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் பாரு. பகுதி தொகுதி எப்படி வித்தியாசமா இருக்குது அப்படினா கீழ 1 minus sin theta அப்படினா இந்த பகுதியை விகிதப்படுத்தி எழுதணும். அதே தான் சேம் இங்க 1 plus sin theta இருக்கா, பகுதியை விகிதப்படுத்தி எழுதணும். அப்படினா என்ன அப்படினா அடையாளத்தை மாத்தி மேலே கீழே பெருக்கணும். இப்போ இங்க ஒரு பிளஸ் இருக்கா, மேல 1 minus sin theta by 1 minus sin theta. இங்க 1 minus sin theta இருக்கா, 1 plus sin theta by 1 plus sin theta. புரிஞ்சதா? செய்யலாமா? இந்த கணக்கு மாறி வந்து அதுக்கு போடணும். வேணா மாதிரி ரூட்டுக்கு ரூட் போட்டேன் 1 plus sin theta by 1 minus sin theta. கணக்கு அப்படியே எழுதுங்க. இப்போ என்ன இருக்கு? பெருக்கல் போட்டு இங்க என்ன இருக்கோ அது ஆப்போசிட் எழுதணும். அப்போ 1 plus sin theta by 1 plus sin theta. ஓகேயா? புரிஞ்சதா? அடுத்து பிளஸ் இங்க என்ன இருக்கு? பிளஸ் அடுத்து உள்ள ரூட் போட்டு அதே மாதிரி இங்க என்ன வரணும்? 1 minus sin theta எழுதியாச்சு by 1 plus sin theta எழுதிட்டு கிராஸ் போட்டு என்ன பண்ணனும்? ஆப்போசிட் எழுதுங்க. என்ன வரும்? 1 minus sin theta by 1 minus sin theta. ஓகேயா? எல்லாம் டவுட் இருக்கா? சரி, இப்போ அடுத்து என்ன வரும் பாருங்க. இப்போ மேலே கீழே நேருக்கு நேரா தான் பெருக்க போறோம். தொகுதி தொகுதி பெருக்க போறோம், பகுதி பகுதி பெருக்க போறோம். ஓகேயா? அப்போ தொகுதி தொகுதி பெருக்கினா என்ன வரும்? a into a a ஸ்கொயர் சொல்லுவோமா? அப்போ ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்ப ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? 1 plus sin theta whole square. ஓகேயா? அடுத்து by இது பெருக்கினா என்ன வரும்? ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பாரு. a plus b into a minus b. அப்ப a square minus b square எழுதலாமா? அப்ப என்ன வரும்? 1 squared minus sin squared theta. ஓகேயா? எழுதுனா புரிஞ்சதா? அடுத்து நெக்ஸ்ட் பிளஸ் அதே மாதிரி சேம் மீனிங் என்ன வரும் பாருங்க. உள்ள ரூட் போட்டாச்சு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? a into a a squared. அப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? 1 minus sin theta whole squared divided by இது ஆப்போசிட்டா இருக்கா? அடையாளம் மாறி மாறி a plus b into a minus b. அப்ப என்ன வரும்? 1 squared minus sin squared theta. ஓகேயா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்போ 1 minus sin squared அப்படினா என்ன அர்த்தம் பாரு. sin squared-ஐயும் cos squared-ஐயும் கூட்டினா 1ங்கிறது நீங்க முன்னாடியே தெரியும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது. 1 minus sin squared இருக்குது. இப்படி இருக்கா? இதே மாதிரி இருக்க 1 squared minus sin squared இருக்கா? இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? 1 squared minus sin squared என்ன எழுதலாம்? அப்ப எழுதுறோம் பாரு. ரூட்ட போட்டாச்சு. அப்ப 1 plus sin theta whole squared கீழ என்ன எழுதுறது? இதுக்கு பதிலா cos squared theta. ஓகேயா? ஏதாவது டவுட் இருக்கா? அதே மாதிரி இந்த பாரு நான் எழுதுற ரூட்டுக்குள்ள வரணும். யார் ரூட்டுக்குள்ள இல்லாம தனியா எழுத கூடாது எழுதுறது. சரியா? அதே மாதிரி பிளஸ் இங்க அதே மாதிரி சேம் ஆனது என்ன வரும்? 1 minus sin theta whole squared divided by இத எப்படி எழுதலாம்? cos squared theta. ஓகேயா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் எடுத்துடலாம். இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் போயிடும். அப்ப பேலன்ஸ் என்ன எழுத போறோம்? 1 plus sin theta by இங்க cos theta. ஓகேயா? a ஸ்கொயர் போச்சு ரூட் போச்சுன்னு தெரியுதா? சோ ரூட்டுக்கு வந்து ஸ்கொயரை நம்ம கொடுத்துறோம். அப்ப அடுத்த பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. இதே மாதிரி சேம் இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் போயிடும். இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் போயிடும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 1 minus sin theta by cos theta. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ரெண்டு பின்னத்துக்கு இடையில கூட்டல் இருக்கா? அப்ப நம்ம அதை என்ன செய்ய போறோம்? பின்ன கூட்டல் செய்ய போறோம். அப்ப பகுதி ஒரே மாதிரி இருந்தா தொகுதியில் உள்ள என்ன பண்ணலாம்? கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் போடுவோம் பாரு. என்ன ஒரு ஆன்சர்? இப்போ sin 1 plus sin theta அடுத்து 1 plus sin theta எழுதியாச்சு. அடுத்து plus 1 minus sin theta ரெண்டு காமனா இருக்கனால நம்ம என்ன எழுதிக்கிறோம் கீழ? cos theta. ஓகேயா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ +1க்கு இங்க ஒரு +1. அப்ப எத்தனை வந்துரும்? +1 +1 கூட்டினா ரெண்டு வந்துருமா? 1 கூட்டினா 2. இது பிளஸ் sin theta இது மைனஸ் sin theta. அப்ப என்ன ஆயிடும்? அப்ப அடுத்து கீழ என்ன இருக்குன்னு அர்த்தம்? கீழ cos theta. சரியா? அப்ப இதை எப்படி எழுதணும்? 2 into 1 எழுதினா புரியுமா? 2 into 1 எழுதினா 2 தானே வரும். அப்ப கீழ என்ன எழுதுறேன்? cos theta. இது உனக்கு புரியத காட்டி எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ என்ன வரும் பாரு. 2 into இப்போ 1 பை cos theta ஃபார்முலா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா cos theta-வையும் secant theta-வையும் பெருக்கினா 1.
அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுறோம், சீக்கன் தீட்டால் ஈக்குவல் டு இங்க cos θ பெருக்கி அங்க போனா 1/cos θ. அப்போ 1/cos θ என்னன்னு சொல்லலாம், 1/cos θங்கிறது என்ன சொல்லலாம், சீக்கன் தீட்டா. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதுறேன், சீக்கன் தீட்டா. அடுத்து 2 சீக்கன் தீட்டா இருக்குன்னா 2 சீக்கன் தீட்டா வந்துருச்சா, RHSல வந்துருச்சா பாருங்க, 2 சீக்கன் தீட்டா. ஓகே.